தேவனே, இன்று என்னை உருமாற்றும். மே மாதம் 23ஆம் தேதி. ஜெபமின்மை, உதவியின்மை. சங்கீதம் 62:5. என் ஆத்துமாவே, தேவனையே நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புகிறது அவராலே வரும். வாசிக்க வேண்டிய பகுதி சங்கீதம் 62. தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது. அவரால் என் இரட்சிப்பு வரும். அவரே என் கன்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர். நான் அதிகமாய் அசைக்கப்படுவது இல்லை. நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள். சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசிர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள். என் ஆத்துமாவே, தேவனையே நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புகிறது அவராலே வரும். அவரே என் கன்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர். நான் அசைக்கப்படுவது இல்லை. என் இரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. பலனான என் கன்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். கீழ்மக்கள் மாயையும் மேன்மக்கள் பொய்யுமாமே. தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லாரும் மாயையிலும் லேசானவர்கள். கொடுமையை நம்பாதிருங்கள். கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள். ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதேயுங்கள். தேவன் ஒரு தரம் விரும்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது என்பதே. கிருபையும் உம்முடையது, ஆண்டவரே. தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலனளிக்கிறீர். ஆமேன். காரியங்கள் நிகழ்வதற்கு ஜெபத்தை விட்டால் வேறு வழியே இல்லை. நீங்கள் ஜெபிக்காதிருக்கும் போது உங்களுக்கு எது வேண்டுமானாலும் குருட்டுத்தனமாக விதியின்படி நடக்கக்கூடும். ஜெபத்தினால் நாம் உணர்த்தப்பட்டு புரிந்து கட்டுப்படுத்தப்படும் வரை நாம் இதனை மீண்டும் மீண்டுமாக சொல்ல வேண்டும். ஜெபம் இல்லாமல் தேவனிடத்திலிருந்து நமக்கு எந்த ஒரு உதவியும் கிடைக்காது என்பதை நாம் நமது அறிவுக்கு அப்பாற்பட்டு உணர்ந்திருப்பது அவசியம். ஜெபிக்காத எந்த ஒரு மனிதனும் முட்டாள்தனமாக தேவனுடைய ஒத்தாசையை மறுதலிக்கிறான். அவன் உதவி பெற போவதில்லை. அவனால் உதவி பெற முடியாது. தேவனிடத்தில் ஜெபிக்காமல் எந்த ஒரு பதிலையும் நாம் பெற முடியாது என்பது நம் இருதயங்களின் ஆழங்களில் கூட தொனித்துக் கொண்டிருக்கட்டும். வேறு வழியிலே பதில் வரும் என்றால் அது தற்காலிகமானதாகவும் தேவ இருதயத்திற்கு நெருக்கமான இடத்தில் நம்மை வைக்காததாகவுமே இருக்கும். இதைவிட பெரிய இழப்பு, நஷ்டம் நமக்கு உண்டோ? ஜெபம் இல்லாமல் நாம் ஒன்றுமே செய்யாத அளவுக்கு ஜெபத்தை குறித்த உபதேசத்தினால் நாம் மூளை சலவை செய்யப்பட வேண்டும். ஜெபம் நம்மை தேவனை சார்ந்து கொள்ள செய்வதனால் நம்மை பாதுகாப்பான இடத்தில் வைக்கிறது. நாம் ஜெபிக்கும் போது ஒருபோதும் தேவன் இல்லாமல் எங்கும் அசைய மாட்டோம். தேவன் அசையாத எந்த இடத்தையும் நோக்கி நாம் அசைய மாட்டோம். ஜெபத்தின் முக்கியத்துவத்தை குறித்து ஒரு பயத்தை பிறப்பிக்கும்படி நாம் தேவனிடம் கேட்க வேண்டும். நம் சரீர உடலுக்கு காற்றும் நீரும் வேண்டியதைப் போல ஜெபத்தை உணர நமக்கு பரலோக உதவி தேவை. நாம் எப்பொழுதும் ஜெபத்தின் மூலம் தேவனை முழுமையாக சார்ந்து கொள்ள கற்றுக்கொள்ளும் வரை தேவன் சிச்சையின் மூலம் நம்மை ஒழுங்குபடுத்தும்படி தேவனிடம் சொல்லும் அளவிற்கு நமக்கு தைரியம் தேவை. பரிசுத்தவான்கள் இப்படித்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.